Hi guys, this is Anuj here from Mahavir Agencies and இன்னைக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேச போறோம். So ஸ்பீக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க காம்பனன்ட் அண்ட் கோஆக்சியல் பாத்திருக்கீங்க. So இன்னைக்கு நம்ம ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் about two-way components, three-way components என்னன்னு பார்க்க போறோம். And இது கூட நம்ம பார்க்க போற ஒரு ஆக்டிவ் செட்டப் என்ன and ஒரு பாசிவ் செட்டப் என்ன. So இதோட ஒரு கம்ப்ளீட் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். So guys, first பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆடியோ processல ஒரு பேசிக் பிகினிங் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு வரும். So உங்களுக்கு ஒரு ஹையர் எண்ட் செட்டப் வேணாம ஜஸ்ட் ஒரு பேசிக் காருக்கு ஸ்பீக்கர்ஸ் நீங்க ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் வாங்கலாம். So கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். So உங்களுக்கு இதுலயே ஒரு மேக்னெட்டிக் காயில் இருக்கும் and ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எப்பவுமே புல்லட் ட்வீட்டர்ஸ் இருக்கும். So இந்த கோஆக்சியல் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஆல்பைன் பிராண்ட்ல இருந்து இருக்கு and கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் JBL, Pioneer, Focal, Audison, Morel எல்லாத்துல கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள். கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸோட ஜெனரல் பொசிஷனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஃபில்ஸ் தான் இருக்கும், மீன்ஸ் ரியர் டோர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதோட உங்களுக்கு அப்கிரேடட் கொஞ்சம் குட் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும். ஸோ வாங்க அதை பத்தி பேசிக்கலாம். ஸோ கைஸ், காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிவிஷனா நீங்க இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ-வே காம்பனன்ட் வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ-வே காம்பனன்ட்ஸ் வரும். ஸோ டூ-வே காம்பனன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு மிட் வூஃபர் இருக்கும், தட் இஸ் நம்ம டோர்ல வைக்கிற ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஒரு ட்வீட்டர் வரும். அண்ட் த்ரீ-வே காம்பனன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ல வைக்கிற மிட் வூஃபர் அது உங்களுக்கு இருக்கும், பிளஸ் உங்களுக்கு ஏ பில்லர்ஸ்ல ட்வீட்டர் கூட இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கும், மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஸோ செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா டூ-வே ஸ்பீக்கர்ஸ்ல கிராஸ் ஓவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் தரும், தட் இஸ் பிட்வீன் ட்வீட்டர் அண்ட் உங்களுக்கு மிட் வூஃபர். அண்ட் த்ரீ-வே கிராஸ் ஓவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் மிட் வூஃபர்ல இருந்து ஒரு ஸ்பிளிட் வரும், ட்வீட்டருக்கு ஒரு ஸ்பிளிட் வரும் அண்ட் உங்களுக்கு மிட் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்பிளிட் வரும். மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோஸ், மிட்ஸ் அண்ட் ஹைஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்பிளிட் இருக்கும். ஸோ டூ-வே காம்பனன்ட்ல பார்த்தீங்கன்னா லோஸ், தட் இஸ் சப்வூஃபர் அண்ட் பேஸோட நாய்ஸ், அந்த கொஞ்சம் பேசிக் நாய்ஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் வூஃபர், தட் இஸ் நம்ம டோரில் போடுற ஸ்பீக்கர்லேருந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வீட்டர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ளே ஆகும். ஸோ அதே த்ரீ-வே ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் வூஃபர், தட் இஸ் நம்ம டோரில் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரும். அண்ட் வோக்கல்ஸ்க்காக தனியாக உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு உங்களுக்கு வோக்கல்ஸ் வரும் அண்ட் உங்களுக்கு அந்த சில்னஸ், அந்த சிபிலன்ஸ் சவுண்ட் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ட்வீட்டர்ஸ்லேருந்து கேட்கும். ஸோ இந்த மியூசிக்கல் ஃப்ரீக்வன்சி அண்ட் இந்த வேவ்ஸோட ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் ஓவர்னால ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ-வே காம்பனன்டோட ஸ்பீக்கர்னா தட் இஸ் இட்ஸ் அ டூ-வே கிராஸ் ஓவர். ஸோ இது த்ரீ-வே ஸ்பீக்கரோட கிராஸ் ஓவர், இது ஒரு த்ரீ-வே கிராஸ் ஓவர். ஸோ ஒரு டூ-வே காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆக்சியல் வாங்குறதோட பெட்டர், ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு த்ரீ-வே காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ-வே காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸோட பெட்டர், ஏன்னா இதில் ஸ்பிளிட் பிட்வீன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பிளிட் பிட்வீன் பேஸ், ஸ்பிளிட் பிட்வீன் உங்களுக்கு வோக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம ஆக்டிவ் செட்டப் அண்ட் பாசிவ் செட்டப் என்ன அது கொஞ்சம் டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பாசிவ் செட்டப்போட மீனிங் என்னன்னா யூசிங் ஆஃப் கிராஸ் ஓவர்ஸ். ஸோ ஒரு கிராஸ் ஓவரில் தான் உங்களுக்கு ப்ரீசெட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும், நம்ம ட்வீட்டருக்கு என்ன போனோம், மிட் ரேஞ்சுக்கு என்ன போனோம் அண்ட் உங்களுக்கு மிட் பேஸ்க்கு என்ன போனோம். ஆக்டிவ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் கிராஸ் ஓவர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்லி த்ரூ டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் ஒரு DSP த்ரூ நம்ம கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோம். ஸோ நமக்கு டோர் மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம மிட் வூஃபர் ஸ்பீக்கர்ஸ்க்கு எப்படி ஃப்ரீக்வன்சி செட் பண்ணோம், நம்ம ட்வீட்டர்ஸ்க்கு எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணோம், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு DSP த்ரூ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவ் செட்டப்பில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் பேஸ்ட் அப்ரோச் உங்கள் காருக்கு ஒரு ஆடியோ அப்கிரேட் பண்ணுன்னா get in touch with us right now.